இந்த வீடியோ பதிவு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஈவி வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா, சென்னையிலேருந்து திருச்சி போகிறவங்களுக்கு மட்டும் முக்கியமான பதிவு. இது எங்கே இருக்குது, இதை விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து இன்றைக்கி டேட் வந்து 20/11/2025 அன்றைக்கோட நிலவரம் தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறையா வந்துடும். வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு அதை சொல்கிறேன், சரிங்களா? விழுப்புரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 23 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த செங்குறிச்சி டோல் வரும். அந்த டோல்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு 3 இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இந்த சார்ஜிங் பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போதைய நிலவரப்படி நீங்கள் 100 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் திருச்சி, கிட்டத்தட்ட திருச்சிக்கிட்ட நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த டோல் தாண்டின உடனே யூட்டர்ன் வருது, அந்த இடத்துலையே திரும்பிக்கலாம். நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்து இந்த உளுந்தூர்பேட்டைக்கு நம்ம ரைட் எடுப்போம் இல்லையா, அந்த ரோடு தான். அந்த ரோடு ஆனால் இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் மட்டும் வேணால் வரலாம், ஆட்டோ கார் மட்டும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கிட்ட ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஒரு டேனிங்கிட்டே ஒரு பிட்ஸா கடை ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா அதோட 100 கிலோமீட்டருக்கு இப்போதைக்கு சார்ஜிங் பாயிண்ட் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் இதை மிஸ் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் போய் பாயிண்ட் கிடைக்காம தான் திரும்பி யூட்டர்ன் போட்டு தான் வந்து மறுபடியும் இங்கே சார்ஜ் போட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். இப்போ எங்களோட அனுபவத்துக்கு சொல்கிறேன், இதை மிஸ் பண்ணுறாமல் வாங்க. முக்கியமாக சபரிமலைக்கு போகிற டீம் நிறையா பேர் ஈவி வெஹிக்கிள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இங்கே போட்டுக்கங்க. இதுக்கு அடுத்த பாயிண்ட் திருச்சி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திண்டுக்கல், அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ. திருச்சி திண்டுக்கல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செக் பண்ண வரைக்கும் அதுதான் இருக்குது. இது இடையில நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இடையில பார்த்தாலும் அதை நான் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன், எது இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத. ஸோ பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க. பாய்.